அப்பாடி ஒரு வேளை நம்ம மலை மேலே இருக்கிற கோயிலுக்கு வந்தாச்சு. வாங்க இப்போ நம்ம அலமேலு மங்கை கிட்ட போய் ஒரு ராமத்தை போட்டுட்டு பெருமாளை நான் ராமம் போட்டேன், நீங்களும் போட்டீங்களா? இன்னும் கொஞ்சம் படி தான் இருக்குது, மேலே ஏறி போனால் நம்ம பெருமாளை பார்த்துடலாம். என் கூட வாங்க பின்னாடி. எங்கள் அம்மா பாவம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. இதுதான் கோயில். நான் சின்ன பிள்ளையிலேருந்து 9 தடவை இங்கே வந்திருக்கேன். ஆனால் இப்போ ரொம்ப மாறிடுச்சு. இப்போ தான் இங்கே கும்பாபிஷேகம் நடந்துச்சு. இதுதான் ராமர் பாதம். வாங்க நம்ம போய் ராமர் பாதத்தை தொட்டு கும்பிட்டுட்டு வந்துடலாம். இப்போ ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அதனால தான் இப்போ ரொம்ப இருட்டாக இருக்குது. இதே பகலில் வந்தால் மரம் செடி எல்லாமே தெரியும். இதே பகலில் வந்தால் மரம் குளம் மலை வீடு எல்லாமே நல்லா தெரியும், நம்ம மேலே இருந்து நல்லா பார்க்கும் போது. இப்போ சாமிக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பூஜை பண்ணி முடிச்சோடனே கதவு இப்போ திறந்துட்டாங்க. கோவிந்தா கோவிந்தா. எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் நல்லா சாமியை கும்பிடுங்க. அப்போ தான் நல்லா படிப்பு வரும், எக்ஸாமில் 100 மார்க் வாங்க முடியும். சரி, இன்னைக்கு நல்லபடியாக இந்த சாமியை கும்பிட்டாச்சு. இந்த கற்பூரம் காட்டுறாங்க பாருங்கள், தொட்டு கும்பிட்டுக்கோங்க. அந்த ஐயர் இப்போ நம்ம வெள்ளை கலரில் ஒரு தொப்பி கொண்டு வந்து நம்ம தலையில் வைப்பாங்க. ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. முட்டி மோதி போய் நாங்கள் அந்த வெள்ளை கலரில் இருக்கிற அந்த சில்வர் தொப்பியை நாங்கள் தலையில் வச்சுட்டு வெளில வந்தோம். அதே மாதிரி ரொம்ப வேர்த்து கொட்டிடுச்சு. என் தம்பிலாம் அழுதுட்டான். அப்புறம் எனக்கு லைட்டாக பசிச்சிச்சா, அதனால அப்பாட்ட நான் லட்டு கேட்டேன். அப்பாவும் 3 லட்டு வாங்கினாங்க. இங்கே பாருங்களேன், எல்லாமே குட்டி குட்டி பொம்மையாக இருக்கு. எல்லாமே சாமி சிலை. இந்த கிருஷ்ணர் ஃபோட்டோவை பாருங்கள், சூப்பராக இருக்குது. வாங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது. நம்ம வாங்கின லட்டை உட்காந்து சாப்பிடுவோம். நல்லா ருசிச்சு அப்படியே சின்ன காற்று வர்றது நல்லா ருசிப்போம். வாங்க தம்பி வாருங்களேன். தம்பியை பார்த்துட்டுங்களேன், விளையாட்டு வேணும்னு சொல்லி சண்டை இப்போ பாருங்க. லைட்டாக பிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு என் தம்பி கோபப்படுறான், அழுகுறான். நல்ல வேலைக்கு எனக்கு முள்ளு லட்டு கிடச்சிச்சு. ஆனால் அது எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் கொஞ்சம் கொடுத்து தான் சாப்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பாப்பா நல்லா பேசுகிறேன்னு சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா அடுத்தடுத்து எங்கள் அப்பா வீடியோ எடுத்து இதே மாதிரி என்னை பேச வைப்பாங்களே. ஓகே, பாய்.